வணக்கம் மக்களே. இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் வார்ல ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்தியாவோட டிப்ளமேட்டிக் பவர் எந்த அளவுக்கு இருக்கு. இந்தியாவோட டிப்ளமேட்ஸ் வேர்ல்ட்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெஸ்ட் டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்துல குறிப்பா ஈரான், இஸ்ரேல் யுஎஸ்ஏ, இஸ்ரேல், ஈரான் வார்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளியர் கட்டா எந்த ஒரு கண்ட்ரி ஸ்டாண்டும் எடுக்கல. ஸோ இந்த கண்ட்ரி சார்பா, அந்த கண்ட்ரி சார்பா இல்ல. ஸோ ஆப்வியஸா இந்தியாவோட எல்லா நாடு போல இந்தியாவோட குறிக்கோள் என்னன்னா, அவங்க கண்ட்ரி முக்கியமா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள சரி பண்ணி வைக்கிறது. அவங்களோட ஃபுட் ரிசோர்ஸஸ் அது எது வேணா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பீப்பிள்ஸ். ஸோ இந்தியாவும் அந்த ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்கு. ஈரான்ல இருக்க இந்தியன்ஸ் வந்து சேஃபா இருக்கணும். அதுவும் இல்லாம அவங்களுக்கு வர சப்ளைஸ், ஆயில், கேஸ் சப்ளைஸ் வந்து கரெக்ட்டா இருக்கிறது தான் நம்மளோட எல்லா வார்லயும் சரி, எந்த ஒரு சிச்சுவேஷனாலும் சரி, இதான் நம்மளோட ஸ்டாண்டா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த நடக்கக்கூடிய வார்ல கூட நம்மளோட ஷிப்ஸ் கிட்டத்தட்ட 22 வந்து அங்க ஸ்ட்ராண்டடா இருந்திருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல. ஸோ, பட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் நல்லா இருக்கிறதுனால, நம்மளோட ஷிப்ஸ மட்டும் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ஈரான். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல. உங்களுக்கு குறிப்புக்கு சொல்லணும்னா, யுஎஸ்ஏ, சைனா, அப்புறம் ஜப்பான் இந்த ஷிப்ஸ்லாம் வந்து தாக்கப்பட்டிருக்கு. ஸோ, நம்மளோட அந்த டிப்ளமேட்டிக் அந்த ஒரு லெவரேஜ் பார்க்கலாம். முக்கியமா ஜெய்சங்கர் அவங்களோட இதுவா இருக்கட்டும். ஸோ, இத கன்ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஈரானோட இந்திய தூதர்ன்னு சொல்லலாம். அம்பாசிடர் ஆஃப் ஈரான் டூ இந்தியா மிஸ்டர் ஃபத்தேலி, முகமது ஃபத்தேலி. அவர் வந்து சொல்லியிருக்காரு, நாங்க வந்து இந்தியாவோட ஷிப்ஸ வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். பட் எவ்வளோ நம்பர்ஸ்ங்கிறத அவர் சொல்லல. ஸோ, குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஷிவா லிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நந்தா தேவின்னு 2 ஷிப்ஸ். ஒண்ணுத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 40,000 மெட்ரிக் டன்ஸுக்கு மேல வந்து எல்பிஜி சப்ளைஸ் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஷிப்ஸ்ன்னு கூட. இது வந்து ஒரு முக்கியமான டிசிஷனா அவங்க எடுத்திருக்காங்க. லைக் இந்தியாவோட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லெவரேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இத பத்தி மோடி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. ட்விட்டர்ல நான் அவங்களோட பிரசிடென்ட்டோட பேசினேன். ஸோ எங்களுக்கு வந்து கிளியர் கட்டான ஒரு விஷயங்கள் கிடைக்கணும். ஸோ நீங்க மத்த உலக நாடுகள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். எல்லா நாடுகளும் வந்து ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கிறதுல தான் வந்து ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு நெறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கும். பட் நம்ம பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இஸ்ரேல், ரஷ்யா, யுக்ரைன் வாரா இருக்கட்டும். நம்ம 2 தரப்பு கூட நம்ம ஒரு நார்மலான ஒரு டை அப் இருக்கும். யுக்ரைனாவா இருக்கட்டும் சரி, ரஷ்யா நம்ம சொல்லவே வேண்டாம். நமக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள அந்த ஒரு எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ், எக்கனாமிக்கல் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தெரியும். அது வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஈஸ்ட் ஈஸ்ட் பாகிஸ்தான் அந்த 1970ஸ்லேருந்து அவங்க சோவியத்தா இருந்த போதுல இருந்து இருக்கு. ஸோ அது வேற விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், ஈரானுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு வார். நமக்கு எல்லாரும் தெரியும். அந்த 2 வீக்ஸ் வார்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த டயத்துலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கல. அதுவும் இல்லாம இஸ்ரேல், ஹமாஸ் இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. நம்மளோட நோக்கமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்கனாமிக்ல வந்து எப்படி ஸ்டாண்ட் பாயிண்ட் பண்றது, இந்தியாவுக்கு சார்பா. நமக்கு தேவை என்ன? அதுதாங்கிறத வந்து நம்ம குறிப்பா எப்போ எல்லா நாடுகளும் போல நம்மளும் இருக்கோம். ஸோ இது உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஸோ இந்த இந்த ஒரு டிப்ளோமேட்டிக் லெவரேஜ்னால தான் நமக்கு வந்து இந்த அவங்க ஷிப்ஸ வந்து நம்ம அலோவ் பண்ணியிருக்காங்க அவங்க. அதுவும் இல்லாம ஈரான்ல வந்து ஒரு சில அ பேர் நெறைய இந்தியன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கில் இருக்காங்க. அவங்க ஒரு சில பேர் அர்மீனியா வந்ததாவும் வந்து அஃபிஷியலா வந்து தகவல் வந்திருக்கு. அது மூலமா இந்தியா வந்துருவாங்க. ஏன்னா, அங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஈரான்ல வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் குவாலிட்டி தான் இருக்கு. ஸோ காஷ்மீரை சேர்ந்த அ ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாரி நெறைய பேர் அங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க யுனிவர்சிட்டீஸ்ல. ஸோ அவங்கள வந்து சேஃபா கொண்டு வரது தான் வந்து இப்போ எம்இஏஸ் வந்து ரொம்ப கீனா இருக்காங்க. ஸோ நமக்கு இதுலேருந்தே தெரியுது நம்ம வந்து எந்த அளவுக்கு லெவரேஜ் இருக்கும். ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.